அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம போன கிளாஸ்ல கரும்பொருள் தொடர்பாகவும் கரும்பொருளோட தொடர்புடைய சக்திட செறிவு தொடர்பான விடயத்தை பற்றியும் படிச்சிருந்தோம். ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தந்திருந்தேன். கடைசியாக உங்களுக்கு நான் ஒரு கேள்வி ஒன்று தந்திருந்தேன், கேள்வி 2 தந்திருந்தேன். ஸோ அந்த கேள்வி எல்லாரும் செய்து பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த அடிப்படையில் அந்த கேள்விகளை நான் விரைவாக மீட்டிக்கொள்றேன். முதலாவது 8வது கேள்வி, நம்மளோட டியூட்ல இருக்கக்கூடிய 8வது கேள்வி, 2008ஆம் ஆண்டு 38வது கேள்வி. என்ன கேள்வி அது? ஒரு சூரிய கலங்கத்தின் வெப்பநிலை 4000 கெல்வினாக இருக்கும் அதே வேளை அதனை சூழ்ந்துள்ள ஞாயிற்று மேற்பரப்பு 6000 கெல்வினில் உள்ளது. சூரிய கலங்கத்தின் செறிவின் கீழ் சூழ்ந்துள்ள ஞாயிற்று மேற்பரப்பின் செறிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, கதிர்ப்புட செறிவு, வெப்ப கதிர்வீசல்ற செறிவை பத்தி கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், E சமன் கரும்பொருளா இருந்தால், கரும்பொருளாக நாம் இதை கருதினோம். கரும்பொருளாக நாம கருதினால் சிக்மா Tயின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லுவோம். கரும்பொருள் இல்லை, ஒரு சாதாரண ஒரு மேற்பரப்பா இருந்தா இதுக்கு முன்னுக்கு என்ன போடுவோம்? E என்று போடுவோம் இல்லையா? ரைட், காலல் திறனை போடுவோம். ஸோ அந்த அடிப்படையில காலல் செய்யப்படுகின்ற செறிவானது தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்குக்கு நேர்விகித சமன் அப்படின்னு தெரியும். அந்த அடிப்படையில சூரிய கலங்கத்தின் வெப்பநிலை 4000 கெல்வின், சரி, ஞாயிற்று மேற்பரப்புட வெப்பநிலை 6000 கெல்வின் தான். அது ரெண்டுட செறிவுட விகிதத்தை கேட்கிறாங்க. கலங்கத்திட செறிவுக்கும் சூரிய மேற்பரப்புட செறிவுக்கு இடையிலான விகிதத்தை கேட்கிறாங்க. ஸோ கலங்கத்திட செறிவு இங்க வருவதென்றால் செறிவு தனி வெப்பநிலையில 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமன். கலங்கத்திட செறிவு வருவதனால் கலங்கத்திட வெப்பநிலையில 4ஆம் அடுக்க போடணும். மேற்பரப்புட செறிவு வருவதனால் மேற்பரப்புட வெப்பநிலையில 4ஆம் அடுக்க போடுவோம். நேர்வீத சமன் தானே. ஸோ இதுக்கு இது நேர்வீத சமனுங்கிறதால கலங்கத்திட செறிவா அதுட வெப்பநிலை, மேற்பரப்புட செறிவா அதுட வெப்பநிலை இப்படி போடலாம். சரியான? இப்ப இதை நம்ம சுருக்கலாம். அப்ப 2/3 4ஆம் அடுக்கு அப்படின்னு வரணும் இல்லையா? 2/3 4ஆம் அடுக்குன்னு வரணும். ரைட். அப்ப 2/3 4ஆம் அடுக்கு என்றால் 2/4ஆம் அடுக்கு 16ஆக இருக்கும். ரைட். 3/4ஆம் அடுக்கு 81ஆக இருக்கும். ஸோ 16/81 வரும். அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 5வது விடையாக இருக்கும். அப்ப வெறுமனே சிம்பிளான ஒரு கேள்வி. செறிவு தனி வெப்பநிலையில 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமனுங்கிற அடிப்படையில அந்தந்த இடங்களோட செறிவை கேட்கிறாங்களா, அந்தந்த வெப்பநிலைகளோட 4ஆம் அடுக்கு நேரடியா பிரிச்சு விட்டீங்கன்னா விட வரும். ரைட். அடுத்த கேள்வி ஒன்று தந்திருந்தேன், அது முக்கியமான கேள்வி ஒன்று. 2014ஆம் ஆண்டு வந்த 37வது கேள்வி. 2014ஆம் ஆண்டு வந்த 37வது கேள்வி உங்களோட டியூட்ல 12வது கேள்வியாக இருக்கும். உங்களோட டியூட்ல 12வது கேள்வியாக இருக்குது. பாருங்க, Ri ஸ்மால் ஆரையும் நீளம் 2r உடைய ஓர் உருளை செப்புக்குற்றி வெப்பநிலை Tயில் ஒரு கரும்பொருள் சக்தியை கதிர்க்கின்றது. செப்புக்குற்றி வெட்டப்பட்டு ஒரே ஆரை ஸ்மால் ஆரை உடைய எண் சர்வசம வட்டுக்களாக வேறாக்கப்படுமாயின் மேற்குறித்த வெப்பநிலையில் கதிர்ப்பு சக்தியின் காலல் வீதம் அதிகரிக்கும் காரணி என்ன? என்னையாம் பாருங்க, ஒரு உருளை வடிவ செப்புக்குற்றி உண்டு. பாத்தீங்களா, இப்படி ஒரு செப்புக்குற்றி உண்டு. இதுல ஆரை ஸ்மால் ஆர், அதே போல நீளம் 2r சொல்றாங்க. நீளம் 2r சொல்றாங்க. இந்த செப்புக்குற்றிய வெப்பநிலை Tயில் ஒரு கரும்பொருளை சக்தியை கதிர்க்கின்றது. இப்ப இந்த செப்புக்குற்றி என்ன செய்யறாங்களாம், ரைட், எண் சர்வசம துண்டுகளாக வட்ட தட்டுக்களாக வெட்டுறாங்க. அப்ப பாருங்க, இப்படி இருந்த ஒரு பொருளை இந்த மாதிரி வட்டத்தட்டுக்களா வெட்ட போறாங்க. அதான் இப்படி நான் காட்டி போட்டு எடுக்கிறேன். இதை வட்டத்தட்டுக்களா இப்படி வெட்டுறாங்க. சரியானே? எடுப்போமே. இப்படி எண்ணிக்கையான வட்டத்தட்டுக்களாக வெட்டப்படுவோம். வெட்டப்பட்டால் காலல் செய்யப்படுற கதிர்ப்புற செறிவு, இது 2 மடங்கு காரணியை பத்தி கேட்கிறாங்க.
சரியான? சோ இங்க காரணின்னு சொல்றது இந்த இதுக்கும் இதுக்கு இடையிலான விகிதம் என்ன, இதை விட இது எத்தனை மடங்கு, அதான் அங்க காரணின்னு மீன் பண்ணப்படுவது. சோ முதலாவது பாருங்க, ஒரு கரும்பொருள் காலல் செய்கின்ற சக்தி, அப்படித்தானே? காலல் செய்யக்கூடிய சக்தி, கதிர்ப்பு சக்தியின் காலல் வீதம். அப்ப சக்தியின் காலல் வீதம், காலல் வீதம் கேட்கிறாங்கன்னா வலுவை கேட்கிறாங்க. இப்போ காலல் செய்யப்படக்கூடிய வலுவெடுத்தமா இருந்தால் வலுவானது ஏ சிக்மா டியின் 4 என்று சொல்லுவோம். இதுல இது கரும்பொருளுங்கிறதால ஈ வராது, அப்படித்தானே? ஏன் கரும்பொருளா இருந்தா ஈ சமன் என்ன, ஒன்று படிச்சிருக்கிறோம். எனவே செறிவுக்கு சமன்பாடு கரும்பொருளா இருந்தா சிக்மா டியின் 4, செறிவ பரப்பால பெருக்கினா வரதுதான் வலு. இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல படிச்சுட்டோம். அப்ப ஏ சிக்மா டியின் 4. யோசித்து பாருங்க, ஒரு உருளை வடிவமான செப்பு குற்றிய நாம எண்ணிக்கையான வட்டத்தட்டுக்களாக வெற்றம் என்றால் இங்க நாம இந்த பொருளோட வெப்பநிலையிலேயோ, சரியான, பொருளோட வெப்பநிலையில எந்த மாற்றத்தையும் செய்யல. வெறுமனே நாம உண்மையா இங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளை எண் துண்டுகளா வெட்டக்குள்ள இதுல மேற்பரப்பளவோட அளவை வந்துட்டு மாத்தி இருக்கிறோம். எப்படி? முதலாவது இந்த தட்டுட பரப்பை யோசித்து பாருங்க. இந்த தட்டுட பரப்பு எடுப்போம். இந்த தட்டுட பரப்பு என்ன வரும்? தட்டுன்னு சொல்றதை விட உருளையிட பரப்பு என்ன வரும்? இந்த உருளை வடிவத்தில மேற்பரப்பு எவ்வளவு என்ன வரும்? 2 வகையான மேற்பரப்பு இருக்குது. ஒன்று வட்ட மேற்பரப்பு. இங்க பாத்தீங்கன்னா 2 வட்டம் இருக்கு. இங்க ஒரு வட்டப்பரப்பு, இந்த பக்கமும் ஒரு வட்டப்பரப்பு இருக்கு. 2 வட்ட மேற்பரப்பு இருக்குது. அதே போல இந்த உருளையிட வளை மேற்பரப்பு இருக்குது. சோ மொத்தமா இந்த உருளையிட பரப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வட்டப்பரப்பு. சோ ஒரு வட்டப்பரப்புனால் πr வர்க்கம். சோ இங்க 2 வட்டப்பரப்பா, அப்ப 2 πr வர்க்கம் பிளஸ் இந்த உருளையிட வளை மேற்பரப்பு. உருளையிட வளை மேற்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, உருளையிட வளை மேற்பரப்பை பொறுத்த வரையில இந்த உருளையிட சுற்றளவு 2πr இன்டு இதுல நீளம் என்ன 2r, அப்ப 2r. உருளையிட வளை மேற்பரப்புக்கு O லெவல்ல இருந்து நீங்க சமன்பாடு படிப்பீங்க இல்லையா? ஒரு உருளையிட வளை மேற்பரப்பு எடுத்தீங்கன்னா இதுல சுற்றளவு 2πr, இதுல உயரம் h என்றால் 2πr இன்டு h பெருக்கிறதா வளை மேற்பரப்பு. சரியா? ஒரு உருளையிட வளை மேற்பரப்புங்கிறது 2πr இன்டு h. அப்ப இந்த வளை மேற்பரப்பு இப்படியே இந்த வளைஞ்சு வர இந்த பகுதி எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உருளை எடுத்தீங்கன்னா இது ஒரு வட்டப்பரப்பு, இது ஒரு வட்டப்பரப்பு. அப்ப πr வர்க்கம் 2πr வர்க்கம். இப்ப வளைபரப்புங்கிறது இந்த பரப்பு. அப்ப இந்த வளைபரப்பு எவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த வளைபரப்பு எவ்வளவு பாத்தீங்கன்னா சுற்றளவு 2πr இன்டு உயரம். உயரம் எவ்வளவு 2r. அப்ப 2πr இன்டு 2r. இதுதான் இந்த உருளையினது மொத்தமான மேற்பரப்பாக இருக்கு. அந்த அடிப்படையில பாருங்க, 2πr வர்க்கம் 2πr இன்டு 2r, அப்ப 4πr வர்க்கம் என்று வரணும் இல்லையா? 2 இன்டு 2 4πr வர்க்கம். அப்ப மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா 6πr வர்க்கம் என்று வரும். இப்ப நாம இந்த வட்டத்தட்டுக்கு வருவோம். இவர பரப்பு என்ன கவனிங்க. இவர பரப்படுத்தீங்களா இருந்தால், இவர பரப்படுத்தமா இருந்தால் இந்த வட்டத்தட்டு, இந்த உருளையை நாம சின்ன சின்ன தட்டுக்களா வெட்டிட்டோம். வெட்டுறதால இங்க என்ன நடக்க போகுது? மேலதிகமாக வட்டப்பரப்புகள் உருவாகி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த கை ரெண்டை இப்படி சேர்த்து வச்சுக்கொள்றேன். சேர்த்து வச்சுக்கொண்டா இப்ப மேற்பரப்பு எவ்வளவுன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லலாம்? இது ஒரு மேற்பரப்பு, இந்த பக்கம் ஒரு மேற்பரப்பு, அப்படித்தானே? சூழலோட தொடுகையில் இருக்கிற மேற்பரப்பு. இந்த பரப்பு உண்டு, இந்த பரப்பு உண்டு, இப்படித்தானே? இதே இது நான் இந்த 2 கையை சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்ப பிரிச்சுட்டேன். பிரிச்சா எத்தனை மேற்பரப்பு? ஒரு மேற்பரப்பு, இந்த ஒரு மேற்பரப்பு, இந்த ஒரு மேற்பரப்பு, இங்க ஒரு மேற்பரப்பு, 4 மேற்பரப்பா மாறிட்டு. அப்ப இப்படி இருக்கக்குள்ள இருக்கிற பரப்பை விட இதை வெட்டினீங்கன்னா சூழலோட தொடுகையில் இருக்கிற பரப்பு வந்துட்டு கூடும். சோ இந்த கான்செப்டை நீங்க சரியா புரிஞ்சுக்கொண்டா சரி. அப்ப 2 சேர்ந்து இருக்கக்குள்ள பரப்பு இவ்வளவுதான். இந்த பக்கம் இந்த பக்கம் வெட்டினதுக்கு பிறகு பரப்பு மொத்த 4ஆ மாறுது. சோ இந்த அடிப்படையில இதை நம்ம வெட்டக்குள்ள, சின்ன சின்ன துண்டா வெட்டக்குள்ள இதுல பரப்பு வந்துட்டு கூடும். அந்த பரப்பு எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்றால் வளை மேற்பரப்பு மாறல. எல்லாம் பாருங்க,
இங்க என்ன வலை மேற்பரப்போ அதே வலை மேற்பரப்பு தான் இங்கேயும் இருக்க போகுது. இதே வலை மேற்பரப்பு தான் சின்னத்துட வெட்டினத்து பிறகு. வெட்டினத்தால எது கூடி இருக்குதுன்னா வட்டப்பரப்பு கூடி இருக்குது. எல்லாம் பாருங்க, வலை மேற்பரப்பு இங்கேயும் இங்கேயும் ஒன்றுதான். ஆரம்பத்துல 2 வட்டப்பரப்பு தான் இருந்துச்சு மொத்தமா ஒரு உருளையா இருக்கிறது. வெட்டின உடனே இந்த ஒரு துண்டு எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு துண்டு எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 2 வட்டப்பரப்பு வரும். அடுத்த துண்டு எடுத்தீங்க என்றால் இந்த பக்கம் 2 வட்டப்பரப்பு வரும். அப்ப ஒவ்வொரு துண்டுலையும் 2 வட்டப்பரப்பு வரப்போகும். சோ வட்டப்பரப்புகளோட எண்ணிக்கை தான் இங்க கூடுது. வலைப்பரப்பு மாறலையே மொத்தமா. சோ நீங்க யோசிக்க வேண்டியது வட்டப்பரப்புகள் எத்தனை அப்படிங்கிறத தான். சோ வலைப்பரப்பு என்ன? 2πr into 2r. வலைப்பரப்பு தானே இந்த வலை மேற்பரப்பு இதேதான் 2πr into 2r. அதோட வட்டப்பரப்புகளோட எண்ணிக்கை தான் கூடிட்டு. இப்ப வட்டப்பரப்பு எடுத்தீங்கன்றால் ஒரு வட்டத்தட்டா இருந்தா எத்தனை வட்டப்பரப்பு? 2 வரும் இல்லையா? ஒரு வட்டத்தட்டை தனியா கலட்டி எடுத்தீங்கன்றால் இந்த பக்கம் ஒரு பரப்பு, இந்த பக்கம் ஒரு பரப்பு. அப்ப 2 பரப்பு. அப்ப πr வர்க்கம் ஒரு வட்டப்பரப்பு என்றால் πr வர்க்கம். இங்க எழுதுறேன் πr வர்க்கம். ஒரு வட்டத்தட்டுல எத்தனை வட்டப்பரப்பு இருக்கும்? ஒரு வட்டத்தட்டை எடுத்தீங்கன்னா இதை தனியா உண்ட வெட்டி எடுத்து யோசித்து பார்க்கக்குள்ள 2 வட்டப்பரப்பு வருது. அப்ப 2 πr வர்க்கம். அப்ப ஒரு வட்டத்தட்டின் தட்டுல 2 வட்டப்பரப்பு இருக்குது. இதே மாதிரி எத்தனை வட்டத்தட்டுக்கள் இருக்குது? எண் எண்ணிக்கையான. அப்ப இன்டு எண். இதான் இதுல மொத்தமான பரப்பு. சோ பாருங்க, இதுல பரப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 4πr வர்க்கம் பிளஸ் 2 அல்லது n இன்டு 2πr வர்க்கம். இப்ப நம்ம 2πr வர்க்கத்தை பொதுவா எடுக்கலாம். எடுத்த மாதிரி இருந்தால் 2πr வர்க்கத்தை பொதுவா எடுத்தா இங்க 2 வரும். இங்க 2πr வர்க்கத்தை பொதுவா எடுத்தா n வரும். இதான் இங்க இருக்கிற பரப்பு, இது இங்க இருக்கிற பரப்பு. இப்ப யோசித்து பாருங்க, செறிவு அல்லது வலு என்னத்துக்கு நேர்வீத சமன்? பரப்புக்கு நேர்வீத சமன். ஏண்டா இங்க வெப்பநிலை மேற்பரப்போட தன்மை எல்லாம் ஒன்றுதான். அப்ப எப்படியோ வலு ஒரு செகண்டுக்கு காலம் செய்யப்படுகின்ற சக்தி, வலு பரப்புக்கு நேர்வீத சமன். அந்த அடிப்படையில இந்த டைம்ல இருக்கிற என்ன வலுவுக்கும் இந்த டைம்ல காலம் செய்யப்படுற வலுவுக்குமான விகிதம் பி ரேசிங்கில் பி நேர்வீத சமன் தானே. சோ இதுல பரப்பு என்ன? 2πr வர்க்கம் இன்டு 2 பிளஸ் n. இதுல பரப்பு என்ன? 6πr வர்க்கம். சோ பாருங்க, πr வர்க்கம் வெட்டுப்படும். இங்க 2 இங்க r சுருக்கினா என்ன வரும்? 2 பிளஸ் n/3 வரும். எனவே இங்க கால் செய்யப்படுற வலுவுக்கும் இங்க கால் செய்யப்படுற வலுவுக்கு இடையிலான விகிதம் 2 பிளஸ் n/3 வரணும். அந்த அடிப்படையில இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் பொருத்தமான விடை நம்ம டியூட்டின் படி 2வது விடையாக இருக்கும். சரியா? விலங்குது எப்படி வந்தீங்கன்னு சொல்லி முதலா நம்ம என்ன சொன்னோம்னா இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் மாறுறது பரப்பு தான். வெப்பநிலையோ வேற ஒண்ணுமே மாறல, பரப்பு மாறுது. சோ பரப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பரப்புங்கிறது யாரு? சூழலோட தொடுகையில் இருக்கிற பரப்பு. அப்ப சூழலோட தொடுகையில் இருக்கக்கூடிய அந்த பரப்பு நம்ம யோசிக்கக்குள்ள இந்த உருளைக்கு 2 விதமான பரப்பு, 2 வட்டப்பரப்பு இருக்குது, அடுத்து வலைப்பரப்பு இருக்குது. அப்ப அதை நம்ம மொத்தமா கூட்டி விடுறோம். இதை வெட்டினத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதை இப்படி ஒரு உருளை ஒன்று இருந்து இதை நம்ம துண்டு துண்டா வெட்டினாலும் வலைப்பரப்பு அதே வலைப்பரப்பு தான். எக்ஸ்ட்ராவா கூடினது வட்டப்பரப்பு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா வலைப்பரப்பு மாறாது. 2πr into 2r பிளஸ் ஒவ்வொரு தட்டிலையும் எத்தனை வட்டப்பரப்பு இருக்கும்? 2 வட்டப்பரப்பு. அப்ப ஒவ்வொரு தட்டிலையும் 2πr வர்க்கம் வரும். எத்தனை வட்டத்தட்டு மொத்தம்? n. அப்ப n into 2πr வர்க்கம். இதுதான் மொத்தமான பரப்பு. ரைட்? இது இறுதியா இதுல இருக்க பரப்பு, இது ஆரம்ப பரப்பு. பரப்பு வலுவுக்கு நேர்வீத சமன். அப்ப இந்த பரப்புக்கும் இந்த பரப்புக்கு விகிதம் தான் வலுவிட விகிதம். அந்த வகையில பொருத்தமான விட 2வது வரும். சரியான? எது பிரச்சனை இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? இந்த கேள்விகள் எது பிரச்சனை இருந்தா தெரியப்படுத்தி கொள்ளலாம். ரைட்? ஓகே, அவ்வளவுதான் நம்ம தந்த கேள்வி இல்லையா போன கிளாஸ். இப்ப நாம இந்த கரும்பொருள் தொடர்பாக வெப்ப கதிர்ப்பு தொடர்பாக கடைசியா ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று படிக்க போறோம். ரொம்பவும் தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இது இருக்கும். சோ இந்த பகுதியை நம்ம பார்த்துட்டோமா இருந்தால் நமக்கு வெப்ப கதிர்வீசலுங்கிற பகுதி மொத்தமா முடிவடையுது. ரைட்?
நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், பாருங்க, கரும்பொருள்ட வெப்ப கதிர்ப்புல நம்ம திருப்பி திருப்பி பேசிக் கொண்டிருந்த ஒரு விடயம், சூடான ஒரு பொருள் அல்லது ஒரு பொருள் வெப்பத்தை கதிர்க்கும் போது சரியான வேறுபட்ட மின்காந்த அலைகளாக அது வெப்பத்தை கதிர்க்கும் அப்படின்னு சொன்னோம். அதுல குறிப்பிட்ட சில மின்காந்த அலை நீளங்கள் டொமினண்டாக இருக்கும்னு சொன்னேன். உதாரணத்துக்கு நம்ம போன கிளாஸ்ல என்ன சொன்னோம்னால், வெப்பநிலை 800 கெல்வினை விட குறைவா இருந்தால், பொதுவா வெப்பநிலை 800 கெல்வினை விட குறைவா இருந்தால் அந்த பொருளோட வெப்ப கதிர்வீசல்ல பிரதானமான மின்காந்த அலையாக இன்ஃப்ராரெட் இருக்கும்னு சொன்னேன். அதனால அந்த 800 கெல்வினை விட குறைந்த வெப்பநிலையில் இருக்கிற ஒரு பொருள்ல இருந்து எந்த ஒரு வெளிச்சத்தையும் நீங்க பார்க்க முடியாது. அதே இது வெப்பநிலை 800 கெல்வினை விட கூடினால் அது கதிர்க்கின்ற பிரதான மின்காந்த அலைகளாக கட்புலனாகும் அலைகள் வரும். அவ்வாறு கட்புலனாகும் அலைகள் வரும் போது வெப்பமான பொருள்ல இருந்து வெளிச்சம் வாரத்தை நாம பார்க்கலாம்ங்கிற விடயத்தை சொல்லி இருந்தேன். ரைட், அந்த அடிப்படையில ஒரு கரும்பொருள் ரைட் கதிர்க்கக்கூடிய வெப்பத்திட செறிவு அலை நீளத்தோட எவ்வாறு மாறுது எனும் விடயத்தை தான் நாம இப்ப படிக்க போறோம். அதாவது நம்ம கரும்பொருளுக்கான ஒரு வரைகொண்ட படிக்க போறோம். சரியான பாத்தீங்கன்னா கரும்பொருளுக்கான இந்த வரைவு தலைப்பு போடுங்க. இது ஆங்கிலத்துல ஷோர்ட் எழுதியிருக்கிறேன். பொதுவாக ஸ்பெக்ட்ரல் பிளாக் பாடின்னு சொன்னாலே அதைத்தான் மீன் பண்ணும். ஸோ எழுதிக்கொள்ளுங்க தமிழ்ல. கரும்பொருள் ஒன்றினால் தலைப்பா கரும்பொருள் ஒன்றினால் காலல் செய்யப்படும் கரும்பொருள் ஒன்றினால் காலல் செய்யப்படும் ஓர் அலகு அலைநீள கரும்பொருள் ஒன்றினால் காலல் செய்யப்படும் ஓர் அலகு அலைநீள கதிர்பின் செறிவிற்கும் ஓர் அலகு அலைநீள கதிர்பின் செறிவிற்கும் அலை நீளத்திற்குமான மாறல் ரைட். கவனிங்க,
அலை நீளத்தோட ஒரு கரும்பொருளால காணல் செய்யப்படக்கூடிய அலகு நீளத்திற்கான கதிர்ப்புட செறிவுக்கான மாறலை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். சோ முதலாவது இங்க எக்ஸ் அச்சுல அலை நீளத்தை எடுக்கிறோம், y அச்சுல கதிர்ப்பின் செறிவை எடுத்திருக்கிறோம். இதுல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல நிறைய பேர் ஒரு பிழையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. என்னென்றால் இது நம்ம வளமையா படிக்கிற கதிர்ப்புட செறிவு, அதாவது E என்று எடுத்துக்கொள்றாங்க. அதாவது நம்ம இதுக்கு முதல் படிச்சிருந்தானே E சமன் சிக்மா T-4 அல்லது E சிக்மா T-4 படிச்சிருந்தானே, இந்த E தான் இது எடுத்துக்கொள்றாங்க. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த செறிவை இது குறிக்கல. இது என்னத்தை குறிக்குதுன்றால் ஓர் அலகு அலை நீளத்துக்கான செறிவு குறிக்குது. அதாவது காணல் செய்யப்படுகின்ற இந்த சக்திர செறிவை அலை நீளத்தால பிரிச்சு வாரதுதான் இது. இதை வேணும்னா வேறுபடுத்தி காட்டுறதுக்காக E லம்டான்னு போடுறேன். எப்படி? இது ஓர் அலகு அலை நீளத்திற்கான கதிர்ப்புட செறிவை குறிக்குது. நம்ம வளமையா படிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மொத்தமான கதிர்ப்புட செறிவு. இங்க நாம வரைப்புல வையச்சில குறிச்சிருக்கிறது யாருன்றால் ஓர் அலகு அலை நீளத்துக்கான கதிர்ப்பின் செறிவு. சரி, என்னங்கிறத போக விளங்கிக் கொள்ளலாம். இப்ப கவனிங்க. இப்ப இந்த எக்ஸ் அச்சுல அலை நீளம் இருக்குது, மின்காந்த அலைகளோட அலை நீளம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலை நீளம் நான் உதாரணமா நானோமீட்டர்ல போடுறேன். பெரும்பாலும் அலை நீளங்கள் மின்காந்த அலை நீளம் மிகச் சிறியதுங்கிறதால நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிறதால அப்படி போடுறேன். அலை நீளம் உதாரணமா நானோமீட்டர்ல இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கதிர்ப்புட செறிவு இருக்குத்தானே, அலகு நீள அலை நீளத்துக்கான கதிர்ப்புட செறிவு, இவர அலகு என்ன வரும்னால் இவர அலகு வளமையா என்ன வார வெட் மீட்டர் -2 வார இல்லையா? சக்தி செறிவு தானே, அப்ப வெட் மீட்டர் -2 வார. ஆனால் இந்த வையச்சில் இருக்கிற ஆளுக்கு அலகு வெட் மீட்டர் -2 இல்ல, வெட் மீட்டர் -2 நானோமீட்டர் -1 என்று வரும். இதான் இது அலகு. ஏன்னா இது ஓர் அலகு அலை நீளத்துக்கான கதிர்ப்புட செறிவு, மொத்தமான செறிவு இல்லை. அப்ப இது அலகு வெட் மீட்டர் -2 நானோமீட்டர் -1 என்று வரும். இப்ப பாருங்க, இந்த அலை நீளத்தோட கதிர்ப்புட செறிவுக்கான ஒரு கிராஃபை நமக்கு போறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்கக்கூடிய ஒரு கரும்பொருள், அந்த கரும்பொருள் சரியான கதிர்க்கக்கூடிய மின்காந்த அலைகள், நாம சொல்லிட்டோம் ஒரு கரும்பொருள் நிறைய மின்காந்த அலைகளை கதிர்க்கும் சொன்னேன். அந்த வகையில ஒரு கரும்பொருள், ஒரு சூடான ஒரு பொருள் கதிர்க்கக்கூடிய மின்காந்த அலைகளோட அலை நீளத்தோட அந்த ஒவ்வொரு மின்காந்த அலையில செறிவுக்கான கிராஃப் எடுத்த மாதிரி இருந்தால் அந்த கிராஃப் இப்படியான ஒரு வடிவத்துல வரும். இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல வரும். இப்படி போகக்கூடியதா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. சரி, இப்படி வரும். எப்படி? வெப்பநிலையோட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு கரும்பொருள் காணல் செய்யக்கூடிய அலகு நீளத்துக்கான கதிர்ப்புட செறிவு அலை நீளத்தோட எவ்வாறு மாறும்ங்கிற இந்த கிராஃப். ரைட், இப்ப பாருங்க, இந்த கிராஃப் எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது ஒரு கரும்பொருள். இந்த கரும்பொருளோட வெப்பநிலை உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஒரு 500 கெல்வின் அப்படின்னு வச்சுக்கொள்வோம். 500 கெல்வின்ங்கிற மாறா வெப்பநிலையில இருக்கிற ஒரு கிராஃப்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியானே? இப்ப இந்த கிராஃப் எடுத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல பாருங்க, கரும்பொருள் காணல் செய்யக்கூடிய சக்திர செறிவு அலை நீளத்தோட எப்படி மாறுது. ஆரம்பத்துல அலைநீளம் கூட கூட கொஞ்சம் எப்படி காட்டுறேன்னா, ஆரம்பத்துல அலைநீளம் கூட கூட காணல் செய்கின்ற சக்திர செறிவு கூடிக்கொண்டு வந்து திருப்பி என்ன செய்யுதுன்னா அலைநீளம் கூட கூட சக்திர செறிவு குறைஞ்சு கொண்டு போகும். எப்படி வரும்? இதுல சரியான இந்த வரைபடுத்தீங்கன்னா இதான் அலைநீளத்தோட காணல் செய்யப்படுற சக்திர செறிவுக்கான கிராஃப்னு சொல்றோம். இந்த வரைபடுத்தீங்கன்னா முதலாவது இந்த வரைபட பரப்பளவு எடுத்தீங்கன்றால் நீங்க யோசிங்க பார்ப்போம், இந்த வரைபட பரப்பளவு என்னத்தை தரும்? இந்த வரைப்பு எப்படி
ஒரு கரும்பொருள் காலல் செய்கின்ற அலை நீளத்துடன் காலல் செய்கின்ற சக்திட செறிவு, ஓர் அலகு அலை நீளத்துக்கான சக்திட செறிவு. இதுக்குரிய கிராஃப்ல பரப்பு என்னத்தை தரும்? என்னத்தை தரும் யோசிக்கிறீங்க? எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வரைபட பரப்பு செறிவை தரும். இந்த வரைபட பரப்பு தான் மொத்தமா கரும்பொருளோட கதிர்ப்புட செறிவை தரும். இது பாருங்க, வையச்சில யார் இருக்கிறா? ஓர் அலகு அலை நீளத்துக்கான செறிவு தான் இருக்குது. எக்ஸச்சில யார் இருக்கிறா? அலை நீளம் இருக்குது. அப்ப இது ரெண்டையும் பெருக்கினா வரதா என்ன? கரும்பொருள் கதிர்க்கின்ற மொத்தமான செறிவா இருக்கு. எனவே கரும்பொருள் கதிர்க்கின்ற செறிவு யோசித்து பாருங்க. ஓர் அலகு அலை நீளத்திற்கான கதிர்ப்புட செறிவை அலை நீளத்தால் பெருக்கி விட்டா சரிதானே? விளங்குதா? இப்ப பாருங்க, ஓர் அலகு அலை நீளத்துக்கான கதிர்ப்புட செறிவு இந்த லாம்டா இங்க வந்தா இங்கு லாம்டாண்டு வரும். ஓர் அலகு அலை நீளத்துக்கான கதிர்ப்புட செறிவு. அப்ப நாம என்ன சொல்றோம்? இந்த வரைபுட, இந்த கரும்பொருள் திரிசியத்திர இந்த வரைபுட இந்த பரப்பானது என்னத்தை தரக்கூடியதா இருக்கும்? கதிர்ப்பின் செறிவை தரக்கூடியதாக இருக்கும். ரைட்? அந்த அடிப்படையில கவனிங்க, கதிர்ப்புட செறிவு வெப்பநிலையோட ஆரம்பத்துல இந்த செறிவை பொறுத்தவரையில அலை நீளம் கூடக்குள்ள செறிவு கூடுது, அலகு நீளத்துக்கான செறிவு கூடி திருப்பி என்ன செய்யுது? குறையுது. இதுல ஒரு குறிப்பிட்ட பருமன்ல ஓர் அலகு அலை நீளத்துக்கான சக்திட செறிவு மேக்சிமமா இருக்குது இல்லையா? அப்படிதானே? ஓர் அலகு அலை நீளத்துக்கான சக்திட செறிவு எப்படி இருக்குது? மேக்சிமமா இருக்குது. அப்ப ஒரு குறிப்பிட்ட அலை நீளத்தின் போது சக்திட செறிவு வந்துகிட்டு எப்படிப்பட்டதா இருக்கும்னா மேக்சிமமா இருக்கும். சரி, அப்ப நீங்க கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. முதலாவதா ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. இந்த விடயத்தை நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி இதுல சில பேருக்கு சில தெளிவுகள் இப்ப கிடைக்காது. இது பிறகு நான் இதுல சிமுலேஷன், இதுல அனிமேஷனோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் காட்டுவேன். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஐடியாங்கிற சரியான ஒரு பிக்சர் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து சேரும். கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கரும்பொருளானது முதலாவது பாயிண்டா, கரும்பொருளானது வேறுபட்ட அலை நீளங்களில் மின்காந்த அலைகளை கதிர்க்கின்றது. வேறுபட்ட அலை நீளங்களில் மின்காந்த அலைகளை கதிர்க்கின்றது. மின்காந்த அலைகளை கதிர்க்கின்றது. அடுத்த போய் ஒவ்வொரு அலை நீளத்திற்குமான
கதிர்பின் செறிவு ஒவ்வொரு அலைநீளத்திற்குமான கதிர்பின் செறிவு எவ்வாறு மாறுகின்றது என்பதனையே எவ்வாறு மாறுகின்றது என்பதனையே வரைவு விளக்குகின்றது. கீழே நீங்க இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓரலகு அலைநீளத்திற்கான செறிவு, ஓரலகு அலைநீளத்திற்கான செறிவு. இந்த வரைவை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. சரியா? சொற்களுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. இந்த வரைப்புக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. இவ்வரைப்பின் பரப்பானது இந்த லம்டாவோட எதிரமைக்கிற பரப்பு, எக்ஸ் அச்சோட எதிரமைக்கிற பரப்பு. இவ்வரைப்பின் பரப்பானது குறிப்பிட்ட வெப்பநிலையில் காலல் செய்யப்படும், குறிப்பிட்ட வெப்பநிலையில் காலல் செய்யப்படும் கதிர்பின் மொத்த செறிவினை தரும்.
கதிர்பின் குறிப்பிட்ட வெப்பநிலையில் காலல் செய்யப்படும் கதிர்பின் மொத்த செறிவினை தரும். சரியா? இந்த வரைபட பரப்பு தான் மொத்தமா செறிவை தரக்கூடியதா இருக்குது. ரைட். இப்ப கவனிங்க, இந்த வரைபட மீனிங்க சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப உதாரணமா ஒரு 500 கெல்வின் வெப்பநிலையில ஒரு கரும்பொருள் ஒன்று இருக்கிறது. 500 கெல்வின் வெப்பநிலையில ஒரு கரும்பொருள் இருக்குது. சரியா? இப்ப இந்த கரும்பொருள்ல இருந்து மின்காந்த அலைகள் இப்படி கதிர்க்கப்படும் இல்லையா? 500 கெல்வின் மேற்பரப்பு வெப்பநிலை வச்சுக்கொள்ளுங்களேன். இதுல இருந்து மின்காந்த அலைகள் கதிர்க்கப்படும். இந்த நேரத்துல இந்த மேற்பரப்புல இருந்து காலல் செய்யப்படக்கூடிய மின்காந்த அலைகளை நாம யோசிக்கிறோம். சோ இந்த மேற்பரப்புட மின்காந்த அலையிட செறிவு நான் E என்று எடுக்கிறேன். சரியா? நம்ம இதை பத்தி எல்லாம் போன கிளாஸ்ல படிச்சுட்டோம். இந்த மேற்பரப்புல இருந்து காலல் செய்யப்படுற மின்காந்த அலையிட செறிவை நான் E என்று எடுக்கிறேன். இப்ப இந்த மேற்பரப்புல இருந்து மின்காந்த அலைகள் காலல் செய்யப்படக்குள்ள இந்த மின்காந்த அலைகளுக்குள்ள வேறுபட்ட அலை நீளங்கள் இருக்க போகுது. சரியான? இப்ப இந்த மின்காந்த அலையில சரியான உதாரணம் சொல்லுமே, இன்ஃப்ராரெட்ங்கிற மின்காந்த அலை தான் இங்க பிரதானமான மின்காந்த அலையா இருக்கும். இந்த வெப்பநிலையில பிரதானமான மின்காந்த அலை இன்ஃப்ராரெட்டா இருக்கும். இன்ஃப்ராரெட்ங்கிற மின்காந்த அலையை பொறுத்தவரையில அதுக்கு ஒரு அலை நீளம் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட அலை நீள வீச்சுக்குள்ள இருக்கிற எல்லாமே இன்ஃப்ராரெட் தான். அப்படித்தானே? நீங்க இந்த மின்காந்த அலைகளோட திரிசியத்துல மைக்ரோவேவ்ஸ் சொல்லுவோம், அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட் சொல்லுவோம், அதுக்கடுத்து விசிபிள் சொல்லுவோம். இதுல இன்ஃப்ராரெட் செங்கல் கதிர்களுக்குரிய அலைநீளம் என்னன்னு கேட்டா இத்தனை நானோமீட்டர் சொல்றல. செங்கல் கதிர்களோட அலைநீளம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கும், குறிப்பிட்ட வீச்சில் இருக்கும். அதுல இந்த செங்கல் கதிர்கள்ல அதிக பிரதானமான மின்காந்த அலைகளா செங்கல் கதிர் இருக்கும். அந்த செங்கல் கதிர்கள்ல இன்ஃப்ராரெட்டை பொறுத்தவரையில சரியான இந்த இன்ஃப்ராரெட்ல பாத்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு அலைநீளங்களும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அந்த அலைநீளத்துல ஒரு ரேஞ்ச் எடுத்தமா இருந்தால் அந்த அலைநீளத்துல லம்டா 1 அலைநீளம் இருக்கும், லம்டா 2 அலைநீளம் இருக்கும், லம்டா 3 கொண்ட அலைநீளத்தை கொண்ட மின்காந்த அலையும் இருக்கும். இப்ப இப்படியெல்லாம் வேறுபட்ட மின்காந்த அலைகள் இதுல இருந்து காலல் செய்யப்படும். சரியான? அப்ப லம்டா 1ங்கிற அலைநீளத்தை கொண்ட மின்காந்த அலை ஒரு குறிப்பிட்ட செறிவுல காலல் செய்யப்படும். லம்டா 2 கொண்ட மின்காந்த அலை ஒரு குறிப்பிட்ட செறிவுல காலல் செய்யப்படும். லம்டா 3 கொண்ட மின்காந்த அலை இன்னும் ஒரு குறிப்பிட்ட செறிவுல காலல் செய்யப்படும். விளங்குதா? இப்படி இந்த உடல்ல மேற்பரப்புல இருந்து மின்காந்த அலைகள் காலல் செய்யப்படக்குள்ள ஒவ்வொரு அலை நீளமும் வேற வேற சக்தியை கொண்டிருக்கு, வேற வேற செறிவை கொண்டிருக்கு. லம்டா 1ங்கிற அலை நீளத்தை கொண்ட மின்காந்த அலையிட செறிவு இந்த இருக்குது. லம்டா 2ங்கிற மின்காந்த அலையிட செறிவு உதாரணமா இங்க இருக்குது. லம்டா 3ங்கிற மின்காந்த அலைநீளத்தை கொண்ட மின்காந்த அலையிட செறிவு இங்க இருக்குது. இப்படி ஒவ்வொரு மின்காந்த அலைநீளங்களை கொண்ட மின்காந்த அலைகளும் இங்க காலல் செய்யும். மொத்தமா இவர் காலல் செய்யற எல்லா அலைநீளங்களும் சேர்ந்து ஓர் அலகு நேரத்துல ஓர் அலகு பரப்புக்கு செங்குத்தா காலல் செய்கின்ற மொத்தமான செறிவுதான் இந்த வரைபட பரப்பால தரப்படும். தனிப்பட்ட ஒவ்வொரு அலைநீளத்துக்குமான செறிவு இந்த வையச்சில் இருக்குது. லம்டா 1க்கு லம்டா 2க்கு சொன்னேன். மொத்தமா இந்த இடத்துல ஓர் அலகு மேற்பரப்புக்கு செங்குத்தாக ஓர் அலகு நேரத்துல இந்த இடத்துல காலல் செய்யப்படுற மொத்தமான சக்தி, மொத்தமான அந்த செறிவு தான் இந்த வரைபட பரப்பால தரப்படும் சொல்றோம். சரியான? சோ இதை நீங்க சரியா வேறுபடுத்தி புரிஞ்சு கொள்ளணும். ரைட்? இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதான அடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள நாம போறோம். ரைட்? அந்த அடிப்படையில இப்ப நீங்க தலைப்பு போடுங்க. இந்த வரைபை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோமா? தலைப்பு போடுங்க. வீணின் இடப்பெயர்ச்சி விதி. வீணின் இடப்பெயர்ச்சி விதி என்று தலைப்பு போடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
சரி, ஓகே. அதாவது தலை போட்டுக்கொள்ளுங்க, வீணின் இடப்பெயர்ச்சி விதி. வீணின் இடப்பெயர்ச்சி விதி, வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் லோ. வீணின் இடப்பெயர்ச்சி விதி. ரைட், கவனிங்க. வீணின் இடப்பெயர்ச்சி விதி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு விடயம்தான். இப்ப நம்ம படித்திருக்கக்கூடிய வரைபட தொடர்புடையதாகத்தான் இது வரும். அதாவது நாம் என்ன சொல்லி இருந்தோம், ஒரு குறிப்பிட்ட மாறா வெப்பநிலையில ஒரு கரும்பொருளால காணல் செய்யப்படக்கூடிய சக்தியினது செறிவு அலைநீளத்தோட மாறக்கூடிய கிராஃப் இப்படியான ஒரு வடிவத்துல வரலாம்னு சொன்னேன். ரைட், இந்த மாதிரி வரும். இப்ப உதாரணமா இது நாம ஒரு 500 கெல்வின் வெப்பநிலையில கிராஃப்னு சொல்றோம். இது ஒரு 500 கெல்வின் இருக்கக்கூடிய கிராஃப்னு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தின் போது காணல் செய்யப்படக்கூடிய சக்தியினது செறிவு மேக்சிமமா இருக்குது. அப்படிதான், மேக்சிமம் செறிவாக இருக்குது. இந்த வீணின் இடப்பெயர்ச்சி விதி அப்படிங்கிறது, அதாவது இந்த வீன்ஸ்ங்கிறவர் என்ன சொல்றாருண்டா, ஒரு கரும்பொருள் காணல் செய்யக்கூடிய இந்த சக்தியிட உச்ச செறிவு இருக்குதானே, ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்துல சக்தியை கூடுதலாக காணல் செய்யுது. ஒரு குறிப்பிட்ட அலைநீளமுடைய சரியான மின்காந்த அலையை கூடுதலாக காணல் செய்யுது. சோ இவர் என்ன சொல்றாருண்டா, நீங்க வெப்பநிலைய அதிகரிச்சிங்கன்றால் இந்த இடத்துல உச்ச சக்தியை காணல் செய்யக்கூடிய இந்த அலைநீளத்தில பருமன் இருக்குத்தானே, இந்த பருமன் என்ன செய்யுமாம்னால் குறைவடைய ஆரம்பிக்குமா. அதாவது 500 கெல்வின்ல இந்த கிராஃப் இப்படி வருவதா, உதாரணத்துக்கு 1000 கெல்வின்ல இந்த கிராஃப் எடுத்தீங்கன்றால் இந்த கிராஃப் உதாரணமா இப்படி வரும். இது 1000 கெல்வின்ல. ஒரு 1500 கெல்வின்ல உதாரணமா கிராஃப் எப்படி வரும். ஆயிரத்தி 500 கெல்வின், 2000, இப்படி நீங்க வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள, சரியான கரும்பொருளோட வெப்பநிலையை நீங்க அதிகரிக்கக்குள்ள ரைட், ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்துக்குரிய சக்திட செறிவு மேக்சிமம் இருக்குதானே, அந்த சக்தி மேக்சிமம் சக்தியை கொண்ட அந்த அலைநீளத்தில பருமன் என்ன செய்து கொண்டு போகுமா என்றால் குறைவடைந்து கொண்டு போகுமா. இதான் இந்த வீண் நமக்கு சொல்லித்தராரு. சோ பாத்தீங்கன்றால் இப்ப இந்த 500 கெல்வின்ல அலைநீளம் λ1 போது சரியான காணல் செய்யப்படுற சக்தி உயர்வா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அதே இது 1000 கெல்வின்ல காணல் செய்யப்படக்கூடிய உச்ச சக்திக்குரிய அலைநீளம் λ2 உதாரணத்துக்கு சொல்றேன். அதே இது பாத்தீங்கன்றால் λ3ங்கிற அலைநீளத்துல தான் 1500 கெல்வின்ல உச்ச சக்தி காணல் செய்யப்படும். அதே மாதிரி λ4ங்கிற அலைநீளத்துக்குரிய மின்காந்த அலைகள் தான் உச்ச அலைநீளத்துக்குரிய சக்தியை காணல் செய்யும். இப்படி வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள காணல் செய்யப்படுகின்ற உச்ச சக்திக்கான அலைநீளமானது குறைவடைந்து கொண்டு செல்லும். இதைத்தான் நமக்கு வீண் சொல்றாரு. அதாவது அவர் சொன்ன ஃபைனல் முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காணல் செய்யப்படக்கூடிய சரியான உச்ச செறிவுக்குரிய அலைநீளம் இருக்குத்தானே, இந்த அலைநீளத்தினதும் வெப்பநிலையினதும் பெருக்கம் ஒரு மாறிலியாக இருக்குன்னு சொல்றாரு. உச்ச சக்திக்குரிய மேக்சிமம் என்ன செறிவுக்குரிய அலைநீளத்தினதும் அந்த டைம்ல இருக்கிற வெப்பநிலையினதும் பெருக்கம் என்ன இருக்கும்,
ஒரு மாறிலியாக இருக்கும் என்பதுதான் வீனின் இடப்பெயர்ச்சி விதியாக இருக்குது. ரைட், சரியானே? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வீனின் இடப்பெயர்ச்சி விதிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே இந்த படத்தை நீங்க நோட் பண்ணுங்க. ரைட், அடுத்த கட்டம் இது என்னங்கிறத இப்ப சில பேருக்கு நான் இப்ப சொன்னதுல சரியான ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்காது. என்னடா சொல்லிட்டு இருக்கிறோம், வெப்பநிலை கூடுதுன்னு சொல்றீங்க. ஓகே, வெப்பநிலை கூடினா உச்ச சக்திக்குரிய அலைநீளம் குறையுதுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு அதுல மீனிங் என்ன, அதுல எக்ஸாக்டா அதுல மீனிங் என்னங்கிறது புரியாம இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னும் நாம தெளிவா பேசலாம். ஸோ அதுக்கு முதல் நீங்க இந்த கிராஃபை நோட் பண்ணுங்க. இந்த கிராஃபை நோட் பண்ணுங்க. இதுல மீனிங்கை நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இன்னும் தெளிவாக்குறேன். சரி, இந்த இந்த கிராஃபை கீறக்குள்ள நீங்க வந்துட்டு இந்த கிராஃப் வந்துட்டு சரியா இப்படி வளைஞ்சு இப்படி ஏறி இப்படி வளைஞ்சு போற மாதிரி காட்டுங்களா? ஒவ்வொன்றையும் சரியா இந்த மாதிரி வளைஞ்சு போகட்டும். ஸோ வெப்பநிலை கூடக்குள்ள அப்படியே மேலுக்கு ஒவ்வொரு கிராஃபும் மேலுக்கு மேலுக்கு போறதை நீங்க பார்க்கணும். அதே டைம்ல இந்த உச்சிட பருமன் இந்த பக்கம் நகருது, இடப்பக்கம் நகர்ந்து போற மாதிரியும் காட்டுங்க. ரைட், தெளிவா கீறிக்கொள்ளுங்க. ஸோ இதுல மீனிங் என்ன அப்படிங்கிறத இன்னும் தெளிவா விளங்கக்கூடியதான சிமுலேஷனை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், பாருங்க. இங்க நீங்க ஒரு கரும்பொருள் ஒன்றுட அலைநீளத்தோட ஓரலகு அலைநீளத்திற்காக காணல் செய்யப்படக்கூடிய சக்தியினது செறிவுக்கான கிராஃபை பார்க்குறீங்க. இதுல கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம் இந்த வரைபட எக்ஸ் அச்சு. இந்த எக்ஸ் அச்சை பத்தி நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த எக்ஸ் அச்சின் வழியே அலைநீளம் அதிகரிக்கும் இல்லையா? அலைநீளம் அதிகரிக்குது அப்படின்னா அதோட கருத்து அந்த அந்த திசை வழியே மீடிரனானது குறைவடைந்து செல்லுதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? அலைநீளம் இந்த திசையில் அதிகரிக்குது என்றால் மீடிரன் குறைவடையுதுன்னு அர்த்தம். அதாவது பாருங்க, இப்படி காட்டலாம். இப்ப இந்த இந்த திசை வழியே இந்த பக்கம் யார் இருப்பானா இன்ஃப்ராரெட் இருக்கும், செங்கல் கதிர்கள். சரியா? இது யாரு? விசிபிள், கட்புலனாகும் அலைகள். இங்கால யார் இருக்கிறா? அல்ட்ரா வயலட், யூவி கதிர்கள் இருக்குது. விளங்குதா? யூவி கதிர்கள். அதாவது இந்த திசையில அலைநீளம் கூடுது அப்படின்னால் மீடிரன் குறையுது. சரியானே? இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். அப்ப வரைப்பு என்னங்கிறத முதல் புரிஞ்சு கொண்டுட்டீங்க. இப்ப கவனிங்க, நான் ஒரு கரும்பொருள் ஒன்று இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். கரும்பொருள் ஒன்று இங்க இருக்குது. இதுல வெப்பநிலை இந்த பார்க்கலாம் நீங்க இங்க. இதுல வெப்பநிலை 600 கெல்வினா இருக்குது. சரியான? 600 கெல்வின். எனவே இந்த கரும்பொருள்ல காணல் செய்யப்படக்கூடிய சக்தியினது செறிவுக்கான இந்த கிராஃப் எடுத்தீங்கன்றால் இந்த கிராஃப் பெரும்பாலும் எந்த பகுதிக்குள்ள இருக்குதுன்னு பாருங்க, இன்ஃப்ராரெட்டுக்குள்ள இருக்குது. விளங்குதா? இன்ஃப்ராரெட்டுக்குள்ளதான் இந்த கிராஃப் இருக்குது. எனவே 600 கெல்வின்ல ஒரு உடல் காணல் செய்கின்ற
காலல் செய்கின்ற மின்காந்த அலை வெப்ப கதிர்ப்புக்காக யார் அரிப்பார் என்றால் இன்ஃப்ராரெட் அரிக்கும். ஏன்னா இந்த வரைபட எல்லா இடத்தையும் இன்ஃப்ராரெட் தான் இருக்குது. இன்ஃப்ராரெட்டுக்குள்ள அந்த வரைப்பு இருக்குது. உச்சமும் இன்ஃப்ராரெட்டுக்கு அரிக்குது, சின்ன பருமனு இன்ஃப்ராரெட்ல அரிக்குது. அப்ப இன்ஃப்ராரெட்ல இருக்குது. இப்ப நான் இந்த பொருள் கரும்பொருளோட வெப்பநிலையை கூட்டுறேன். இப்ப பாருங்க 600ல இருந்து உதாரணமா நான் ஒரு 1000க்கு சரி ஒரு 800க்கு கொண்டு வரேன்னு. இப்ப என்ன நடந்துச்சு? 600ல இருந்தப்ப இந்த கிராஃப் இப்படி இருந்துச்சு. 800க்கு கொண்டு வரக்குள்ள இந்த கிராஃப் மேலுக்கு போனிக்கா இல்லையா? சோ அதைத்தான் நான் என்ன சொன்னேன்டா, வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள கிராஃப் மேலுக்கு உயர்ந்து போகும். அதாவது இந்த கிராஃப் எதிரமைக்கின்ற பரப்பு அதிகரிக்கும். அதாவது இந்த பொருளால காலல் செய்யப்படுகின்ற செறிவு, மொத்தமான செறிவு அதிகரிக்கும். இதைத்தான் இந்த கிராஃப் நமக்கு சொல்லுது. சரியா? இப்ப பாருங்க 800 கெல்வின்ல இருந்து நான் வெப்பநிலையை மறுபடியும் கூட்டி காட்டுறேன். இப்ப 800ல இருந்து உதாரணத்துக்கு ஒரு 1000க்கு போகும். அந்த கிராஃப் வந்துட்டு மேலுக்கு போறதால நான் இதுல ஜூமை குறைக்கிறேன். இப்ப 800ல இருந்தப்ப இந்த கிராஃப் 1000க்கு கொண்டு வரேன். இப்ப 1000க்கு வரக்குள்ள கிராஃப் இந்த அறிக்குது. விளங்குதா? இது 800 கெல்வினுக்குரிய கிராஃப், இது 1000 கெல்வினுக்குரிய கிராஃப். சரியா? இப்ப நான் 1000ல இருந்து உதாரணமா ஒரு 1500க்கு கொண்டு போறேனே. கொஞ்சம் இன்னும் குறைக்கிறேன். சரி 1200க்கு கொண்டு போயிட்டு பாருங்க, இங்க 1200 இருக்குது. அப்ப பாருங்க 800 கெல்வின் கிராஃப் இந்த இருக்குது, 1000 கெல்வின் கிராஃப் இந்த இருக்குது, 1200 கெல்வின் கிராஃப் இங்க இருக்குது. விளங்குதா? சோ இது நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க என்றால், நீங்க வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள பரப்பு கூடுது, கிராஃப் மேலுக்கு போகுது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லுது. அதோட சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுது. என்ன? இந்த கிராஃபுகளோட உச்ச பருமனை பாருங்க. இந்த கிராஃப்ல உச்ச பருமன் எடுத்தீங்கன்னா இந்த கிராஃப் உதாரணமா 800 கெல்வின் உச்ச பருமன் இங்க இருக்குது. சரியானே? 1000 இங்க இருக்குது. அதே இது 1200 கெல்வின் உச்ச பருமன் இங்க இருக்குது. அதாவது நாம வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள அதிகமாக காலல் செய்யப்படுகின்ற சக்தியை கொண்ட மின்காந்த அலைநீளம் குறைவடையும். சரியா? அப்ப உச்ச செறிவுக்குரிய அலைநீளம் என்ன செய்யுதுன்னா குறையுது. அதைத்தான் இந்த கிராஃப் காட்டுது. வெப்பநிலை கூட்டக்குள்ள அலைநீளம் குறையுது. சரி, இப்ப பாருங்க, நான் இன்னும் வெப்பநிலையை கூட்டுறேன். அப்ப இதுல ஜூமை நான் குறைக்கிறேன்னா ஜூமை குறைக்கிறேன். இப்ப இது 1200 கெல்வின் இருக்கிற கிராஃப். சரியானே? இப்ப நான் என்ன செய்யறேன்னா 1200ல இருந்து இன்னும் கூட்டிட்டு வரேன். 1600க்கு வருது. சரியா? 1600. இப்ப இந்த கிராஃப்ல நீளத்தையும் கொஞ்சம் பெருசாகி காட்டு. 1600க்கு வருது. இப்ப கவனிங்க, வெப்பநிலையை கூட்டக்குள்ள கிராஃப் மேலுக்கு வந்திக்கு உச்ச செறிவுக்குரிய அலைநீளம் குறையுதானே. இப்ப இது 1200, இது 1600. அதே நேரத்துல இந்த கிராஃப் நல்லா பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்டுக்குள்ளதான் இந்த கிராஃப் இருந்திக்கு. இது படிப்படியா கட்புலனாகும் அலைக்குள்ள போறதை நீங்க பார்க்கலாம். நல்லா பாருங்க. இப்ப இந்த 1200 கிராஃப் எடுத்தீங்கன்னா இது கட்புலனாகும் அலைக்குள்ள பெருசா போனது குறைவு. இந்த 1600 எடுத்து பாருங்க. இந்த கிராஃப் இப்படியே கீழுக்கு இறங்கிட்டு வரக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு என்னத்தை காலல் செய்துண்டால் இந்த பாருங்க, இந்த கீழ்ப்பகுதியை பாருங்க, நான் காட்டுறதை பாருங்க. அப்ப இந்த கிராஃபுக்குள்ள யாரும் வந்துட்டா கட்புலனாகும் அலைகளும் வர ஆரம்பிக்குது. சரியா? இப்ப யோசித்து பாருங்க, நான் இன்னும் வெப்பநிலை குறைக்கிறேன். இந்த ஜூமை குறைச்சிட்டேன்னா இப்ப 1600ல இருந்து இப்ப நான் எல்லா வெப்பநிலையை கூட்டுறேன். இன்னும் ஜூமை நல்லா குறைச்சிட்டேன். அப்படியே வெப்பநிலை கூட்டிட்டு வரேன். உதாரணமா 3000 கெல்வினுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, 3000 கெல்வின்ல அலைநீளம் உச்ச செறிவுக்குரிய அலைநீளம் குறைஞ்சிட்டு வந்துட்டா இல்லையா? கிராஃப் இங்க இருந்து இங்க வந்திருக்கு, நகர்ந்து வருவது. நல்லா பாருங்க, இப்ப கிராஃப் இங்க வந்துட்டு. அதே நேரத்தில் இந்த கிராஃபுக்குள்ள யாரும் வர ஆரம்பிச்சுட்டாண்டா கட்புலனாகும் அலைகளும் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டு. நல்லா பாருங்க, சிவப்பு நிறத்துல செறிவு இவ்வளவுக்கு இருக்குது. இந்த அலை நீளத்துல சிவப்பு நிறத்துல செறிவு இருக்குது. இந்த அலை நீளத்துல அதாவது மஞ்சள் நிறத்துல செறிவிந்தா இருக்குது. இந்த பாருங்க, இதுல காட்டுறேன். இப்ப சிவப்பு நிறம் 0.77 மைக்ரோமீட்டருக்கு இவ்வளவு செறிவுள்ள சக்தியை காலல் செய்து. அதே இது பச்சை நிறத்தையும் காலல் செய்து. பச்சை நிறத்துக்குரிய பாருங்க, இந்த பருமன்ல காலல் செய்யப்படும். இப்படி ஒவ்வொரு கட்புலனாகும் அலைகள் எல்லாம் இப்ப காலல் செய்யப்பட ஆரம்பிச்சிட்டு வெப்பநிலை நம்ம கூட்டக்குள்ள.
அதான் ஒரு பல்புல இருந்து வெளிச்சம் வர்றதுக்கு காரணம். வெப்பநிலை நீங்க கூட்டக்குள்ள பல்புல இருந்து வெளிச்சம் வர்றது இதனாலதான். ஏன்னா அது கட்புலனாகும் அலைகளை காலையில் செய்யுது. இப்படி நான் இன்னும் வெப்பநிலையை குறைக்க போறேன். சரி, நான் ஜூம் அவுட் பண்ணிருக்கிறேன். இப்ப நான் வெப்பநிலை வெப்பநிலை கூட்டுறேன். இப்ப பாருங்க, வெப்பநிலை கூட்டிக்கிட்டு போகக்குள்ள நீங்க இந்த படத்தையும் பாருங்க. இந்த மேலுக்கு ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு படம் இருக்குதானே, இதை பாருங்க. வெப்பநிலை குறைவா இருக்கக்குள்ள இது செம்மஞ்சள் சிவப்பு சார்ந்த நிறமா இருக்குது. நான் வெப்பநிலையை கூட்டிக்கிட்டு வரக்குள்ள பாருங்க, அப்படியே அதுல நிறம் மஞ்சளா மாறுதா இல்லையா? இப்படியே நான் மஞ்சள் நிறத்துக்கு வந்தது, நான் வெப்பநிலையை கூட்டுறேன். இப்ப பாருங்க, நான் வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு வந்து ஜூம் அவுட் பண்றேன். வெப்பநிலையை நான் கூட்டிக்கிட்டு வந்து உதாரணமா சூரியன் மேற்பரப்பிட வெப்பநிலைக்கு கொண்டு வரேன். சூரியன் மேற்பரப்பிட வெப்பநிலை 5800 கெல்வின். சரியான சூரியன் மேற்பரப்பிட வெப்பநிலை எவ்வளவு? 5800. இப்ப இந்த சூரியன் மேற்பரப்பிட வெப்பநிலையில நல்லா பாருங்க, உச்ச செறிவுக்குரிய அலைநீளம் இந்த கட்புலனாகும் அலைக்குள்ள நடுவுல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது உதாரணமா. அப்படிதானே? எனவே இந்த வரைப்புல நல்லா பாருங்க, அதிகமான பெரிய செறிவை கொண்ட ஆக்களா யார் இருக்கிறான்னா கட்புலனாகும் அலைகள் இருக்குது. அதனால சூரியன்ல இருந்து பிரதானமாக காணல் செய்யப்படக்கூடிய மின்காந்த அலைகளாக இந்த கட்புலனாகும் அலைகள் இருக்க போகுது. அதுலயும் இந்த 7 நிறங்களும் வருவது பாருங்க. சிவப்பு நிறத்தில செறிவு உதாரணமா 55.7 இருந்து 74.7க்குள்ள இருக்குது. அதுக்கு பிறகு மஞ்சள் நிறம், அதுக்கு பிறகு பச்சை நிறம் இருக்குது, நீல நிறம், ஊதா நிறம். இவ்வளவு நிறங்களும் இவ்வளவு செறிவுக்குள்ள காணல் செய்யப்படுவது. அதனால சூரியன்ல இருந்து 7 நிறங்களும் காணல் செய்யப்படும். 7 நிறங்களும் ஒன்றாக வாரதாலதான் நமக்கு சூரியன்ல இருந்து வார நிறத்தை நாம வெள்ளொளி அப்படின்னு சொல்றோம். நல்லா பாருங்க, இப்ப இந்த நட்சத்திரத்தை பாருங்க, வெள்ளை சார்ந்ததா இருக்குது. இப்ப சூரியன்ல இருந்து வார நிறங்கள் வெள்ளொளின்னு சொல்றோம். ஏன்னா 7 நிறங்களும் என்ன செய்யப்படுது? கூடுதலா காணல் செய்யப்படுது. சிவப்பு, இவ்வளவு ரேஞ்சுக்குள்ள சிவப்பு நிறம் காணல் செய்யப்படுது. மஞ்சள், பச்சை, நீலம், ஊதாவெல்லாம் காணல் செய்யப்படுது. இந்த அப்ப சூரியன்ல பிரதானமா காணல் செய்யப்படுறது கட்புலனாகும் அலைகளாக இருக்குது. இதுல இருந்து நாம இன்னும் வெப்பநிலை கூட்டுறோம். இப்ப சூரியனை விட கூடின வெப்பநிலை கொண்டு போய் பாக்குறேன். பாருங்க இந்த கிராஃப் என்ன செய்யுது, இப்படியே நகருதா இல்லையா? எந்த பக்கம்? கட்புலனாகும் அலைகள்ல ஊதா சார்ந்த நிறத்துக்கு வந்து இப்ப இவர் எங்க நகர்றாருன்னு பாருங்க. வெப்பநிலை யூவிக்குள்ள போகுது. வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இப்ப பிரதானமான மின்காந்த அலையா யாரு மாறுறான்னா யூவி மாறுது. சூரியனை விட பெரிய வெப்பநிலை. உதாரணமா பாருங்க, இந்த படத்துல நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த உதாரணத்துல 9350 கெல்வின். இந்த வெப்பநிலையில ஒரு கரும்பொருள் கூடுதலா யார காணல் செய்வா? யூவி கதிர்களை காணல் செய்யும். அதே டைம்ல அடுத்து பிரதானமான கட்புலனாகும் அலைகளா யார் இருப்பாண்டா இந்த ஊதா நிறம், நீல நிறம் இருக்கு. அதனாலதான் இந்த 9350 கெல்வின்ல இந்த பொருளோட நிறத்தை பாருங்க, இந்த நட்சத்திரத்தில நிறத்தை பாருங்க, நீலம் சார்ந்ததா இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குதுன்னா யூவி கதிர்களை பிரதானமாக காணல் செய்யக்குள்ள அதுக்கு பக்கத்துல யாரு காணல் செய்யப்படுறா? கூடுதலா இந்த ஊதா நிறம் எல்லாம் காணல் செய்யப்படுது. அப்ப இது டொமினண்டா இருக்கிறதால, ஊதா நீலம் டொமினண்டா இருக்கிறதால இந்த பொருளோட நிறம் நீல நிறம் சார்ந்ததா இருக்குது. அதே டைம்ல கீழுக்கு குறைவாகத்தான் சிவப்பு நிறம்லாம் காணல் செய்யப்படுது. சரியான? ஆனா இந்த அளவுக்கு வெப்பநிலையை நாம் என்ன செய்யறதில்ல, பூமியில பெரும்பாலும் உருவாக்குறது இல்லை. சரியான? அப்படி உருவாக்கும் போது யூவி கதிர்கள் அங்க அதிகமாக காணல் செய்யப்பட ஆரம்பிச்சிடும். சரியான? இப்படி நம்ம வெப்பநிலை கூட்டக்குள்ள யூவி கதிர்கள் தான் டொமினண்டான கதிர்களாக வர ஆரம்பிக்கும். இதான் இங்க இருக்கிற விஷயம். சரியான? என்ன நடக்குதுங்கிறத நீங்க சரிவர புரிஞ்சு கொள்ள பாருங்க. அந்த கிராஃப் என்னத்தை மீன் பண்ணுது, ரைட்? அதுக்காக வேண்டி நல்லா புரிஞ்சுக்கணும். வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள ஏனைய மின்காந்த அலைகளோட செறிவு குறைஞ்சிட்டு போகல, எல்லாமே கூடுது. ஆனா டொமினண்டா கூறால் இந்த கிராஃப் மேலுக்கு தான் போகுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க இருந்து கிராஃப் எடுத்தீங்கன்னா கிராஃப் மேலுக்கு போகும். எல்லாமே மேலுக்கு தான் போகுது. நல்லா பாருங்க, எல்லாமே மொத்தமா மேலுக்கு போகுது. விளங்குதா? கிராஃப் அப்படியே மேலுக்கு போகுது. இந்த இடத்துல இருக்கிற அலை நீளத்தில செறிவு உண்மையா கூடித்தான் இருக்குது, குறையல்ல. ஆனா டொமினண்டா இருக்கிற ஆக்கள் மாறுது. உச்ச செறிவுக்குரிய அலை நீளம் குறையுது. இதான் இங்க நடக்கிற நிகழ்வு. ரைட்? ஓகே, இப்ப கவனிங்க. இப்ப உங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த கிராஃபையும்
இப்ப சொல்லியிருக்கக்கூடிய சிமுலேஷனை வச்சு நான் காட்டின இந்த சிமுலேஷனை வச்சு நீங்க ஒரு ஓவராலான ஒரு பிக்சரை உங்களோட கண்ணுக்குள்ள கொண்டு வரலாம். எப்படின்னால் உதாரணமா குண்டு பல்ப் இருக்குதானே, குண்டு பல்ப்ல சரியான கரண்ட் குறைவா இருக்கக்குள்ள நீங்க பாத்தீங்க என்றால் அந்த குண்டு பல்போட நிறம் சிவப்பு நிறமாக இருக்கும், நல்ல சிவப்பா இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதோ தெரியாது. குண்டு பல்ப்ல கரண்ட் ட்ராப் ஆகிட்டு, உங்களோட வீட்டை கரண்ட் ட்ராப் ஆகிட்டு, கரண்ட் குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கொள்ளுமே, வோல்டேஜ் குறைஞ்சிட்டு, அந்த டைம்ல அந்த குண்டு பல்போட நிறம் சிவப்பா இருக்கும். கரண்ட் என்ன ரீகவர் ஆகி திருப்பி பழைய நிலைக்கு வந்துட்டு, நார்மலான கரண்ட் வந்துட்டு, அந்த டைம்ல கரண்ட் என்ன அந்த குண்டு பல்போட வெளிச்சம் மஞ்சளா மாறும். விளங்குதா? இதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா நீங்க பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம், விறகு அடுப்பு இருக்குத்தானே, விறகு அடுப்புல இருந்து வரக்கூடிய நெருப்பு சிவப்பு செம்மஞ்சள் சார்ந்ததா இருக்கும். அதே இது கேஸ் அடுப்புல இருந்து வரக்கூடிய நெருப்பு அந்த நீல நிறம் சார்ந்ததா இருக்கும். சோ இதுல ஒரு முக்கியமான காரணம், சரியான வேற காரணங்கள், அதுல கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு காரணமா இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல டெம்பரேச்சர், வெப்பநிலை. அதாவது வெப்பநிலை கூடக்குள்ள அந்த நெருப்பிட நிறமும் என்ன செய்யுதுன்னா மாறுது. வெப்பநிலை கூடக்குள்ள அந்த பொருளோட நெருப்பிட நிறங்களும் என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா மாற ஆரம்பிக்குது. சரியான? அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா வெப்பநிலை மாறும் போது நிறங்கள் மாற்றம் அடையும். அப்ப வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட பருமன்ல இருந்து கூடிக்கொண்டு போவக்குள்ள சிவப்பு செம்மஞ்சள் அப்படியே மாறிக்கொண்டு வரும். அது ஏன் அப்படி மாறுதுன்னு சொல்றோம்னா வெப்பநிலை கூடும் போது அலைநீளம் குறையுது. அலைநீளம் குறையுதுன்னா மீனிங் என்ன, மீடிரன் அதிகரிக்குது. சரியான? அப்ப உச்ச செறிவுக்குரிய மீடிரன் அதிகரிச்சு கொண்டு போகுது. சோ இதைத்தான் நமக்கு இந்த வீணுங்கிறவர் என்ன சொல்லி தந்தாரு, உச்ச செறிவை காணல் செய்யக்கூடிய அலைநீளத்தினதும் அந்த தனி வெப்பநிலையிலிருந்து பெருக்கம் என்ன அறிக்கும், ஒரு மாறிலியாக இருக்குங்கிற விடயத்தை சொன்னாரு. சரியான? அந்த அடிப்படையில பாருங்க, அதாவது உச்ச செறிவுட அலைநீளம் தனி வெப்பநிலைக்கு எப்படிப்பட்டதுன்னா நேர்மாறு. அதாவது மீனிங், வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அலைநீளம் என்ன செய்யும், குறைவடைந்து போகும். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க உச்ச செறிவுக்குரிய அலைநீளம் குறைவடைந்து போகும்னு சொல்றாரு. ரைட்? அதுல இருந்து லம்டா டீல பெருக்கம் மாறிலின்னு சொல்றோம். அதே நேரத்தில பாருங்க, இந்த கிராஃப் நாம மேலுக்கு போகுதுன்னு சொன்னோம் தானே. சோ இந்த கிராஃப் ஆனது மேலுக்கு போகுது அப்படின்னா இது என்னத்தை மீன் பண்ணுது என்றால், இந்த கிராஃப் எதிரமைக்கின்ற பரப்பு கூடிக்கொண்டு போகுது. யோசித்து பாருங்க, வெப்பநிலை கூடக்குள்ள இந்த பரப்பை விட இந்த பரப்பு எப்படி வரும், பெருசா வரும். அதை விட இந்த பரப்பு பெருசா வரும். சோ வெப்பநிலை கூடக்குள்ள பரப்பு கூடுதென்றால் நாம் என்ன சொல்லலாம், காணல் செய்யக்கூடிய வெப்பத்திட மின்காந்த அலைகள செறிவு, வெப்ப கதிர்ப்பிட செறிவு என்ன செய்தால் கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். ஏண்டா பரப்பு தான் செறிவாக இருக்க போகுது. எனவே வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள செறிவானது கூடிக்கொண்டு போகும். இது ஒரு விஷயம். அடுத்தது வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள அலைநீளம் என்ன செய்து குறையுது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க முதலாவதா ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. கரும்பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது, கரும்பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது காணல் செய்யும் செறிவு அதிகரிக்கும். அது காணல் செய்யும் செறிவு அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது, கரும்பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது காணல் செய்யும் செறிவு அதிகரிக்கும். பிராக்கெட்ல போடுங்க, பரப்பு அதிகரிக்கும். பிராக்கெட்ல போடுங்க, பரப்பு அதிகரிக்கும். செறிவு அதிகரிக்கும்னா மீனிங் என்ன, இந்த வரைபட பரப்பு வந்துட்டு கூடிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். பரப்பு அதிகரிக்கும்.
அடுத்த பாயிண்ட் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது காலல் செய்யப்படும் உச்ச செறிவிற்கான அலைநீளம் குறைவடையும். காலல் செய்யப்படும் உச்ச செறிவிற்கான அலைநீளம் குறைவடையும். ரைட்? காலல் செய்யப்படும் உச்ச செறிவிற்கான அலைநீளம் குறைவடையும். அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. கரும்பொருள் ஒன்றின் அடுத்த பாயிண்ட் கரும்பொருள் ஒன்றின் கரும்பொருள் ஒன்றின் தனி வெப்பநிலை இப்படி எழுதுங்களா, இப்படி மாறி எழுதுங்க. கரும்பொருள் ஒன்றின் கதிர்பின் உச்ச செறிவிற்கான அலைநீளம். கரும்பொருள் ஒன்றின் கதிர்பின் உச்ச செறிவிற்கான அலைநீளம். கரும்பொருள் ஒன்றின் கதிர்பின் உச்ச செறிவிற்கான அலைநீளம் அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்மாறு விகித சமனாகும். அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்மாறு விகித சமனாகும். சரியா? அப்ப பாருங்க, இந்த உச்ச சரிவுக்குரிய அலைநீளம் தனி வெப்பநிலைக்கு நேர்மாறு என்று சொன்னோம். இதைத்தான் நாம வீணின் இடப்பெயர்ச்சி விதி என்று சொல்லுவோம். சரியான? இது வீணின் இடப்பெயர்ச்சி விதி எனப்படும். இதை சேர்த்துக் கொள்ளுங்க. இது வீணின் இடப்பெயர்ச்சி விதி எனப்படும். இதைத்தான் நம்ம வீணின் இடப்பெயர்ச்சி விதின்னு சொல்றோம். வீணின் இடப்பெயர்ச்சி விதி எனப்படும். அதாவது இந்த வரைவு எப்படி இடம்பெயர்ந்து போகுது அப்படிங்கிற விடயத்தை சொல்றதாலதான் அதை நம்ம வீணின் இடப்பெயர்ச்சி விதின்னு சொல்றது. சரியான? அந்த அடிப்படையில பாருங்க, லம்டாட உச்ச செறிவுக்குரிய அலைநீளம் தனி வெப்பநிலைக்கு நேர்மாறுதானே. அப்ப நாம என்ன சொன்னோம்? லம்டா டீட பெருக்கம் வந்துட்டு என்ன அறிக்கும்? மாறிலியாக இருக்கும்னு சொன்னேன். சோ இந்த மாறிலியை பொதுவா வீணின் மாறிலின்னு சொல்லுவாங்க.
வீணின் மாறிலின்னு சொல்லுவோம். சரியானே? இந்த வீணின் மாறிலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம வீணின் மாறிலின்னு சொல்றது. சரியான? இந்த 2 பெருக்க மாறிலி அதை வீணின் மாறிலின்னு சொல்லுவாங்க. இந்த வீணின் மாறிலியோட பருமன் உதாரணமா 2.898 தர 10⁻³ மீட்டர் கெல்வின் என்று வரும். மீட்டர் கெல்வின் என்று வருமா? 2.898 தர 10⁻³ மீட்டர் அலைநிலத்தை மீட்டர்லையும் வெப்பநிலை கெல்விலையும் எழுதுறோம். மீட்டர் கெல்வின் என்று வரும். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே நோட் பண்ணுங்க. சரியா? இப்ப உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட டியூட் எடுங்க அப்போ. உங்களோட டியூட்ல 9வது கேள்வி. 9வது கேள்வி எடுங்க. 9வது கேள்வி 2002ஆம் ஆண்டு 32வது கேள்வி. 2002ஆம் ஆண்டு 32வது கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்குரிய விடையை ட்ரை பண்ணுங்க அப்போ. 2002 32. சரியா? ஓகே பாருங்க. 2002 32. 2002 32 வலை உருவில் காட்டப்பட்டுள்ளது. கரும்பொருளில் காணல் செய்யப்படும் வலை உருவில் காட்டப்பட்டுள்ளது வரணும். என்ன? பின்வரும் கூற்றுக்களை கருதுக. உயர் வெப்பநிலையில் இணையாம் ஒரு கரும்பொருளால காணல் செய்யப்படக்கூடிய கதிர்ப்புட செறிவுக்கும் ஓர் அலகு அலைநீளத்தில கதிர்ப்புட செறிவுக்கும் அலைநீளத்துக்குமான கிராஃப் இப்படி காட்டியிருக்கிறாங்க. இதுல மேக்சிமம் அலைநீளத்தை λm என்று சொல்லி இருக்கிறாங்க. சரியான? ஏ கூற்று λm குறைவாக இருக்கும். உயர் வெப்பநிலையில இந்த உச்ச அலைநீளம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? எஸ், அது ஒரு சரியான கூற்று. அதான் வீணின் இடப்பெயர்ச்சி விதி சொல்லுது. என்ன? உயர் செறிவுக்குரிய அலைநீளம் ரைட் வெப்பநிலைக்கு நேர்மாறு. அப்ப வெப்பநிலை உயர்வா இருந்தா அலைநீளம் என்ன செய்யும்? குறையும். அதாவது வெப்பநிலை கூட கூட அலைநீளம் குறைஞ்சிக்கிட்டு போகும். அப்ப மேக்சிமம் வெப்பநிலையில அலைநீளம் மினிமமா தான் இருக்கும். அப்ப அந்த கூற்று என்ன? ஏ கூற்று சரி. உயர் வெப்பநிலையில λm குறைவாக இருக்கும். 2வது செறிவு உயர்வாக இருக்கும். சரியா பிள்ளையா? செறிவுண்டா என்ன விளையாட்டா? அதாவது இந்த வரைபட பரப்பை மீன் பண்ணுது அது. சரியான? அப்ப வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த வரைபட பரப்பு கூடும். மொத்தமான செறிவு வந்துட்டு பெருசா தான் இருக்கும். அப்ப செறிவு உயர்வாக இருக்கும். அந்த கூற்று சரி. அடுத்தது காணப்படும் கதிர்ப்பின் வேகம் உயர்வாக இருக்கும். அதாவது மின்காந்த அலையிற வேகம் உயர்வா இருக்கும்னு சொல்றாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. மின்காந்த அலையிற வேகம் ஊடகத்தை சார்ந்தது. மின்காந்த அலையிற வேகம் ஊடகத்தை சார்ந்தது. வெற்றிடத்துல என்ன செங்கில் கதிரா இருந்தாலும் இன்ஃப்ராரெட்டா இருந்தாலும் கட்புலனாகும் அலையா இருந்தாலும் யூவி கதிரா இருந்தாலும் வெற்றிடத்துல உதாரணமா வேகம் என்னதான்? 3 தான். அப்ப ஊடகம் மாறினாத்தான் மின்காந்த அலையிற வேகம் மாறும். வெப்பநிலை உயர்வா இருக்கிறதால மின்காந்த அலையிற வேகம் மாற போறது இல்லை. மின்காந்த அலையிற வேகம் ஊடகத்துல தங்கி இருக்கக்கூடிய ஒன்று. லைட்ஸ்ல படிக்கிறீங்க ரைட்? அப்ப வெப்பநிலை உயர்வா இருக்கிறதால எல்லாம் மின்காந்த அலையிற வேகம் மாற போறது இல்லை. வெற்றிடம் மாறுதான் 3 அதை விட கூடாது ரைட்? எனவே சி கூற்று பிழையானது. எனவே இந்த கேள்விக்கு பொருத்தமான விட ஏயும் பியுமாக இருக்கும். 3வது விட வரணும். சரியா?
வந்தீங்க எல்லாருக்கும்? அடுத்து 2012 ஆண்டு வந்த 15வது கேள்வி. 2012 ஆண்டு வந்த 15வது கேள்வி எடுங்க. உங்களோட டியூட்ல 5வது கேள்வியாக இருக்குது. உங்களோட டியூட்ல 5வது கேள்வி. சரியா? கூற்று கேள்வி உண்டு. ஒரு பொருள் கதிர்க்கும் சக்தியை காலும் வீதம் பற்றிய பின் வருவனவற்றில் எது உண்மையானது? ஒரு பொருள் கதிர்க்கும் சக்தியை காலும் வீதம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது? முதலாவது கூற்று, அது பொருளின் பரப்பின் பரப்பளவிற்கு விகித சமமாகும். கதிர்க்கும் செறிவு சக்தியை காலும் வீதம். அதாவது ஒரு பொருள் கதிர்க்கின்ற வலு, சரியான காலும் வீதம்னா நேரத்தோட தொடர்புடையது. வலுக்கு என்ன சமன்பாடு? ஏஇ சிக்மா டியின் 4ஆம் அடுக்கு. சரியான, இது மேற்பரப்புட தன்மை, இது பரப்பு, சரியான, இது ஸ்டீஃபன் மாறிலி, இது தனி வெப்பநிலை. இதான காலல் செய்யப்படுற வீதம். ஓர் அலகு நேரத்துல காலல் செய்யப்படுற சக்தி வலுவாக இருக்கு. ஓர் அலகு நேரத்துல ஓர் அலகு பரப்புக்கு செங்குத்தாக காலல் செய்யப்படுற சக்தியைத்தான் நம்ம செறிவுண்டு சொல்லுவோம். அப்ப ஓர் அலகு நேரத்துல காலல் செய்யப்படுற சக்தினா அது வலுவை குறிக்குது. சோ வலுவானது பரப்புக்கு நேர்வீத சமன்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? அது சரி, சரியான ஒரு கூற்று இல்லையா? பரப்புக்கு நேர்வீத சமனா வரக்கூடும். அடுத்தது, அது பொருளின் தனி வெப்பநிலையின் 4ஆம் வலுவிற்கு விகித சமம். சரியா பிள்ளையா? வலு தனி வெப்பநிலை 4ஆம் அடுக்குக்கு விகித சமம். சரி. மூணாவது, அது பொருளின் பரப்பின் காலல் திறனுக்கு விகித சமம். சரியான, இதுதான் காலல் திறன். அப்ப வலு காலல் திறனுக்கு நேர் விகித சமம். சரியா பிள்ளையா? சரி. அடுத்தது, அது சுற்றாடலின் வெப்பநிலையை சார்ந்தது. ரைட், அது சுற்றாடல் வெப்பநிலையை சார்ந்துதான். நம்ம சொல்லிட்டோம், ஒரு பொருள் காலல் செய்யப்படுற வெப்பநிலை அந்த பொருளோட தனி வெப்பநிலையில 4ஆம் அடுக்குல தான் தங்கி இருக்குது. சுத்தி இருக்கிற சூழல் வெப்பநிலையில இல்ல. எனவே 4வது கூற்று பிழையானது. சரி. 5வது, அது பொருளின் வெப்ப கொள்ளளவை சாராதது. சரியா பிள்ளையா? ரைட், அது சரி. வெப்ப கொள்ளளவு தங்கி இல்லை. சமன்பாடை தான் சொல்லுது நமக்கு. வெப்ப கொள்ளளவுல எல்லாம் தங்கி இல்லை, தனி வெப்பநிலையில தங்கி இருக்கும். சரியான, பரப்புல மேற்பரப்புல தன்மையில எல்லாம் தங்கி இருக்குது. எனவே வெப்ப கொள்ளளவு தங்கி இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூற்று சரி. சுற்றாடல் வெப்பநிலையில தங்கி இருக்கும்னு சொல்றாங்க. அதனால் அந்த கூற்று பிழையானது. ரைட். இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி. 2009ஆம் ஆண்டு வந்த 14வது கேள்வி. உங்களோட டியூட்ல 7வது கேள்வி இருக்குது. 2009ஆம் ஆண்டு 14வது கேள்வி எடுங்க. சரியா பாருங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையின் தனிப்பெருமானம் தற்போது உள்ள பெருமானத்தின் 3 மடங்காக இருக்கும் எனின் சூரியனின் கதிர்ப்பு அதிக அளவாக இருக்கும் வீச்சு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லையாம், சூரியன் மேற்பரப்பிட வெப்பநிலை இன் தனிப்பெருமானம் தற்போது உள்ள பெருமானத்தின் 3 மடங்காக இருந்தால் சூரியனின் கதிர்ப்பின் அதிக அளவாக இருக்கும் என்ன வீச்சு, எந்த மின்காந்த அலையிட வீச்சு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை சிமுலேஷன்லேயே பார்த்தீங்க நீங்க. சரி, அந்த சாதாரணமா ஒரு 500 600 கெல்வின்லாம் கூடுதலாக யார் இருப்பா? இன்ஃப்ராரெட்.
வெப்பநிலை அப்படி 2000 3000 போவக்குள்ள கட்புலனாகும் அலை, 5000 6000 கெல்வின் வரக்குள்ள கட்புலனாகும் அலைகள் டொமினண்டா இருக்கும். அதான் உதாரணம் சூரியன். அதுல இருந்து வெப்பநிலை கூடிக்கிட்டு போவக்குள்ள அது எதுக்குள்ள நுழையும்? யூவி கதிருக்குள்ள நுழையும் இல்லையா? எனவே சூரியன் வெப்பநிலை இருக்கிற வெப்பநிலையை விட 3 மடங்கு வெப்பநிலையா மாறினா சூரியன்ல இருந்து பிரதானமா வெளியேறக்கூடிய டொமினண்டா இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் யார் அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யூவி கதிர்களாக இருக்கும். சரியான? அந்த அடிப்படையில கலியூதா வீச்சாக இருக்கணும். அவ அந்த கேள்விக்கு பொருத்தமான விட 5வது. அதாவது பாருங்க, நான் இப்ப காட்டின அந்த சிமுலேஷன் சும்மா வேகமா நோமலா காட்டி விடுறேன். அதாவது நம்ம வெப்பநிலை அதிகரிக்கிறோம். இப்ப உதாரணமா சூரியன் மேற்பரப்போட வெப்பநிலை 5800 கெல்வின். அந்த டைம்ல பாருங்க இந்த கிராஃப் இந்த கிராஃப்ல பிரதானமான உச்ச அலை நீளத்துக்குரிய அந்த பகுதி எல்லாமே எங்க இருக்குது? கட்புலனாகும் ஏரியாவுக்குள்ள இருக்குது. சரியானே? அப்ப பிரதானமாக வரக்கூடிய டொமினண்டா வரக்கூடிய அலைகள் வந்துட்டு கட்புலனாகும் அலைகள். இன்ஃப்ராரெட்டும் வரும், வெப்பமும் வரும், யூவியும் வரும். பிரதானமா இருக்கிறது கட்புலனாகும் அலை. இப்ப 5800 இருந்து உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நம்ம வெப்பநிலை கூட்டிட்டு போறோம், இப்படியே கூட்டிட்டு போறோம், வெப்பநிலை இப்படியே கூட்டிட்டு போறோம். இப்படி கூட்டிட்டு போய் 5800 ஒரு 10,000 கொண்டு வரோம். சரி, 10,000 11,000 கொண்டு வந்திருக்கிறோம். 11,000 கொண்டு வரக்குள்ள இங்க பாருங்க எதுக்குள்ள நிக்குது? அல்ட்ரா வயலட் யூவி கதிர்க்குள்ள நிக்குது. அப்ப உச்ச செறிவுக்குரிய மின்காந்த அலை யாருன்னா யூவி கதிரா இருக்குது. விளங்குதா? அதே டைம்ல டொமினன்ட் அதிகமான செறிவுல யார் இருக்கிறா? இந்த வரைபட மேல் பகுதியில யார் இருக்கிறா? இந்த வரைபட மேல் பகுதி எங்க இருக்குது? யூவி கதிருக்குள்ள இருக்குது. அப்ப வெப்பநிலை நீங்க கூட்ட கூட்ட இது யூவி கதிர்க்கிற செறிவு வந்துட்டு கூடிக்கொண்டு போகும். சோ அந்த விடயத்தை தான் இந்த 2009ஆம் ஆண்டு 14வது கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. விளங்குதா? அப்ப என்ன நடக்குதுங்கிறத நீங்க சரிவர புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட்? அப்ப அந்த அடிப்படையில நீங்க போன கிளாஸ்ல நான் பேசின விடயத்தையும் சரியா யோசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். உதாரணமா 800 கெல்வினை விட வெப்பநிலையை கூட்டக்குள்ள அந்த நிறம் தோன்ற ஆரம்பிக்குங்கிற விடயம்ல நான் அங்க பேசி இருப்பேன். அதையும் இதையும் சரியா கனெக்ட் பண்ணி யோசித்து பாத்தீங்கன்னா ஓவரோலா இந்த வெப்ப கதிர்ப்புண்டா என்ன அப்படிங்கிற சரியான ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்திருக்கணும். சரியான? சோ இவ்வளவுதான் வெப்ப கதிர்ப்புக்குரிய பகுதி. லாஸ்டா நாம 2022ஆம் ஆண்டு வந்த இன்னும் ஒரு MCQ பார்க்க போறோம். சோ 2022ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. 2022ஆம் ஆண்டு டியூட்ல இல்லது 2022ஆம் ஆண்டு வந்த 8வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு வந்த 8வது கேள்வி எடுங்க. இது ஆல்ரெடி நம்முடைய தியரி ரிவிஷன் நம்முடைய பேப்பர் கிளாஸ்ல நான் இந்த 2022ஆம் ஆண்டு பேப்பரை விளங்கப்படுத்திட்டேன். அப்படித்தானே? 2022 இந்த கேள்வியில நம்முடைய பேப்பர் கிளாஸ்ல விளங்கப்படுத்தி இருந்தேன். 2022ஆம் ஆண்டு பேப்பர் டிஸ்கஷன்ல செய்திருந்தோம் இல்லையா? இருந்தாலும் சில பேர் அந்த டைம்ல படிக்காம விட்டு இருந்தீங்க. அந்த அடிப்படையில இந்த கேள்விக்குரிய விடையை ட்ரை பண்ணுங்க. அப்போ சரியா? பாருங்க, சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை 6000 கெல்வின் ஆகும். அது 500 நானோமீட்டர் உச்ச அலைநீளத்தில் கரும்பொருள் கதிர்ப்பை காணுகின்றது. மேற்பரப்பின் வெப்பநிலை 10,000 கெல்வின் ஆக உள்ள ஒரு கரும்பொருளினால் காணப்படும் கதிர்ப்பின் உச்ச அலைநீளத்தின் பெருமானம் யாது? சரியான? உச்ச அலைநீளத்தின் பெருமானம் யாது? இங்க 5 விடைகள் தந்திருக்கிறாங்க பாருங்க. 30 நானோமீட்டர், 300 நானோமீட்டர், 500, 600, 800. சோ பாருங்க, 6000 கெல்வின்ல காணல் செய்யப்படுற உச்ச செறிவுக்குரிய அலைநீளம். அத உச்ச அலைநீளம்னா அதோட மீனிங்கா? அலைநீளம் உச்சம் அறிக்கிறன்னு மீனிங் இல்லது. உச்ச செறிவு தான் உச்சம் அறிக்கணும். அதுக்குரிய அலைநீளம். அந்த உச்ச செறிவுக்குரிய அலைநீளம் 500 நானோமீட்டர். 6000 கெல்வின்ல 500 நானோமீட்டர்னா 10,000 கெல்வின்ல என்னன்னு கேட்கிறாங்க.
ஸோ வெப்பநிலை கூடினா அலைநீளம் குறையும், நேர்மாறு விகித சமன்னு படிச்சுட்டோம். ஸோ 6000ல இருந்து 10,000 மாறுது, அப்படித்தானே? 6000ல இருந்து 10,000 மாறுது. எனவே நிச்சயமா அலைநீளம் சின்னனா வரணும். அப்ப 500 விட சின்னனா தானே வரணும். ஸோ இந்த 3 விடையும் வராது. அப்ப 500ல இருந்து 500 விட சின்னனா வரணும். 6000ல இருந்து 10,000 தான் மாறுது. அதாவது 2 மடங்கா கூட மாறல. 6000த்தை 2 மடங்கா மாத்தினா 12,000 வரும். அப்ப 2 மடங்கா கூட மாறலண்டா அலைநீளம் 2 மடங்கா கூட குறையக்கூடாது. அதாவது அரைவாசியா கூட குறையக்கூடாது. அப்ப 500 இருந்தது 30 வர வாய்ப்பில்லை. அப்ப இந்த கேள்விக்கு விட உண்மையா என்ன வரும்னா 300 வரும். செய்ய தேவையில்லை, சும்மா பார்த்து போட்டு சொல்லலாம். இந்த கேள்விக்கு விடையே நீங்க செய்யவே தேவையில்லை, சும்மா மனதால பார்த்து போட்டு கால்குலேட் மனதால யோசித்தாலே இந்த விட மார்க் பண்ணலாம். ஏன் விளையிட்டா வெப்பநிலை கூடினா அலைநீள குறையுங்கிற பிளஸ் பாயிண்ட். அப்ப 500 விட குறையத்தான் வரும். அப்ப உங்களுக்கு ஆப்ஷன் முதலாவதா ரெண்டாவதா? 30 வருமா 300 வருமா? வெப்பநிலை 6000ல இருந்து 10,000 மாறுதுண்டா 2 மடங்கா கூட அதிகரிக்கப்படல. வெப்பநிலை 2 மடங்கா அதிகரிச்சா அலைநீள 2 மடங்கா குறையும். அப்ப 2 மடங்கா கூட அதிகரிக்கலன்னா 500ல இருந்து 30 வரை வாய்ப்பே இல்லை. அப்ப விட ரெண்டாவது. சரி, எப்படி கால்குலேட் பண்ணி செய்றேன்? அதான் வீணின் இடப்பெயர்ச்சி விதி. லம்டா தீர பெருக்கம் மாறிலி, இதான் வீணின் இடப்பெயர்ச்சி. ஆரம்பத்துல அலைநீளம் 500 நானோமீட்டர், வெப்பநிலை 6000. இப்ப அலைநீளம் என்னன்னு கேட்கிறாங்க, வெப்பநிலை எவ்வளவு? 10,000. இப்ப பாருங்க, சுருக்க வேண்டியதுதான். லம்டா எம் 50 தர 6, அப்ப என்ன வரும்? 300 நானோமீட்டர் வரும். இந்த கேள்விக்கு விட 300 நானோமீட்டர். வீணின் இடப்பெயர்ச்சி விதியை வச்சு வந்த ஒரு கேள்விதான் 2022ஆம் ஆண்டு 8வது கேள்வி. விளங்குதா? சோ இதே மாதிரி ஏனைய கேள்விகள், ஏனைய பாஸ் பேப்பரை மிஸ் பண்ணின கேள்விகள் இருந்தா அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ரைட்? சோ இதோட தொடர்புடைய எஸ்ஏ கேள்விகள் இருக்குது. நல்லாவே எஸ்ஏ கேள்விகள் இந்த தேர்மல் ரேடியேஷன்ல வந்திருக்குது. அந்த எஸ்ஏ கேள்விகளை நம்ம பின்னுக்கு, முதலாவது இந்த தியரியை முடிச்சது பிறகு நம்ம எஸ்ஏ கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் சாத்தியமா இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரியானே? ஸோ இந்த தேர்மல் ரேடியேஷன் வெப்ப கதிர்ப்புக்குரிய எஸ்ஏ கேள்விகள் நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணுங்க. நல்ல டீப்பான கேள்விகள்லாம் ஃபைனல் எக்ஸாம்ல வந்திருக்குது. சரியானே? ஆனா இவ்வளவுதான் இதோட தியரி. இதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு தனி ஒரு எஸ்ஏ கேள்வியை போட போறாங்க. அப்ப நீங்க இதை ஒழுங்கா இது என்ன விடயம்ங்கிறத தெளிவா படிச்சு கொண்டீங்கடா. வெறும் 3 கிளாஸ்ல நாம இதை படிச்சிருக்கிறோம். சரியான? நான் சொல்ல போனா நான் கொஞ்சம் மெதுவாவே படிப்பிச்சேன். 3 கிளாஸ்ல படிப்பிச்சிருக்கிறோம். இந்த பகுதியை உள்வாங்கி நீங்க சரியா விளங்கி எடுத்து, ரைட், இதுல நீங்க எஸ்ஏ கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபைனல் எக்ஸாம்ல தேர்மல் ரேடியேஷன்ல தான் ஒரு கேள்வி வந்தா நீங்க தாராளமா அந்த எஸ்ஏ கேள்வியை கூட செய்ய இயலும். ரைட்? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செல்ஃபா ட்ரை பண்ணுங்க. நம்ம தியரி முடிஞ்சதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் எஸ்ஏ கேள்விகளையும் செய்து காட்டுவேன். ஓரளவுக்கு ஏழுமான வரைக்கும் சில எஸ்ஏ கேள்விகளை நான் இதுல செய்து காட்டுவேன். சரியான? அப்ப அந்த அடிப்படையில நம்ம அடுத்த டாபிக்காக நாம பேச போற விடயம், பிரதானமான டாபிக்காக வந்துட்டு நாம் பேச போற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ங்கிற பகுதி. அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி, தெளிவாக விளங்கி கொண்டா சிம்பிளா ஸ்கோர் பண்ற ஒரு பகுதியா இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். ரைட்? இதோட இந்த கிளாஸ் நான் முடிச்சுக்கொள்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.